அனைத்து மதத்தவர்களின் உணர்வுகளை மதித்த ஒரு ஆட்சி தலைவர் நபிகள் நாயகம். அந்த தூதருடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுதான், அந்த தூதருடைய செயல்பாட்டை பின்பற்றி வாழுகிற தூதரை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களின் வெளிப்பாட்டை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. நிறத்தை பார்த்தார்களா, மொழியை பார்த்தார்களா, மதத்தை பார்த்தார்களா? இல்லை. நீங்கள் எங்களுக்கு ஆட்சி பொறுப்பை தரவில்லை, ஆனால் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யாவிட்டால், சகோதரனுக்கு நாங்கள் உதவி செய்யாவிட்டால், எங்களுடைய சகோதரன் அவன் ஆதமுடைய பிள்ளை, ஆதாம் எங்களுக்கும் தகப்பன் உங்களுக்கும் தகப்பன், ஒரு தகப்பனுக்கு பிறந்த அத்தனை பேருக்கும் நாம் இந்த சகோதரத்துவ மனிதாபிமான செயலில் ஈடுபடாவிட்டால் மறுமையில் இறைவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற பயம் நபிகளார் காட்டி தந்த படிப்பினை, மதங்களை கடந்து அவர்களின் உணர்வுகளை மதித்து சேவைகளை செய்ய தூண்டியதற்கு காரணம் நபிகளாரின் இப்படிப்பட்ட